சரி, அதே தீம்ஸ் வரிசையில் உள்ள பிளகின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதே வெப்சைட்டில் பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியும் எங்களுக்கு தேவையான ப்ரீபில்ட் டெம்ப்ளேட்ஸ் அல்லது டெம்ப்ளேட் கிட்ஸை எங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். அதுக்கு முதலாவது எலமெண்டர்னு சர்ச் பண்ணால் நான் பொதுவாக எலமெண்டர் தான் யூஸ் பண்ணுற பேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு பேஜ் பில்டராக. அப்போ எலமெண்டருக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கிறதோட டெம்ப்ளேட் கிட்டையும் தரக்கூடிய சில பிளகின்ஸை மட்டும் இப்போ பார்ப்போம். எலமெண்டர்னு சர்ச் பண்ணாலும் ஒன்றாவது எலமெண்டர் வரும். அதுக்கு கீழே வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த எலமெண்டர் ஃப்ரீ கிட் சார்ந்ததாகவும் இருக்கும். அதில் ஒன்றாவது பார்க்க போகிறோம் பிஹெச் ஃப்ளக்ஸ்ன்ற ஒரு தீம். நாங்கள் ஏற்கனவே அது தீமாகவும் பார்த்தோம். அதே தீமுக்குரிய பிளகின் தான் இங்கே இருக்கிறது. நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் செய்கிறண்டா அதில் போர்ட்ஃபோலியோ ஃபீச்சர்ஸை உள்ளடக்கிறதுக்கு வசதியாக தரக்கூடியதான் ப்ரீமியம் போர்ட்ஃபோலியோ ஃபீச்சர்ஸ் ஃபார் ஃப்ளக்ஸ் தீம் அப்படின்ற இந்த பிளகின். இது அதே கம்பெனியால் அவட்டா கம்பெனியால் தரக்கூடிய ஒரு பிளகின் தான். இது உண்டு. ரெண்டாவது ராயல் எலமெண்டர் அப்படின்றது இது தீமாகவும் இருக்குது பிளகினாகவும் இருக்குது. பிளகினை டவுன்லோட் பண்ணியும் எங்களுக்கு தேவையான அப்படின்னா நான் வேறு தீம் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அந்த தீமில் இந்த பிளகினுக்குரிய ஒரு டெம்ப்ளேட்டை மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா தேவையான சிச்சுவேஷனில் விளங்கும். அல்லது ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் செய்தால் நான் என்ன செல்றேன்னு விளங்கும். அவனுக்கு இன்னொரு தீமில் ஒரு வித்தியாசமான ஒரே ஒரு பேஜ் மட்டும் டெம்ப்ளேட்லேருந்து எடுக்கிறோம்டா இந்த ராயல் எலமெண்டர் பிளகினை டவுன்லோட் பண்ணி தீமை டவுன்லோட் பண்ணாமல் பிளகினை டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் எங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்துக்கொள்ள இயலும். மூணாவதாக பார்க்க போகிறோம் என்வாட்டோ எலமெண்ட்ஸ் அப்படின்றது. ஏற்கனவே நாங்கள் டுட்டோரியல் ஒன்லைன் பார்த்திரோம் இதே சேனலில். அதே பிளகின் தான். தீம் இல்லை பிளகினில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஹாப்பி ஹெடர்ஸ் ஃபார் எலமெண்டர் இது பிளகின் உண்டு. இந்த பிளகின்லையும் இங்கே போட்டுட்டாங்க ஹாப்பி ஹெடர் ஃபார் எலமெண்டர் கம் வித் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் பில்டர். ஹெடர் அண்ட் ஃபுட்டர் பில்டருக்கு வேறையா பிளகின் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரோல் இன் பண்ணால் கொடுக்குறது தான் இந்த பிளகின் ஹாப்பி ஹெடர் ஃபார் எலமெண்டர். இதில் கிட்டத்தட்ட 143 ஃப்ரீ எசென்ஷியல் ப்ரோவிஜெட் த்ரீம் பில்டர் மெகா மெனு 500+ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இவங்களும் ஒரு நல்ல பிளகின் உண்டு. டெம்ப்ளேட்டை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெகா மெனு எல்லாம் இருக்குது இதில். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு பிளகினை பார்க்கலும் அன்லிமிட்டட் எலமெண்ட்ஸ்ன்றது. இவங்களும் ஃப்ரீ விஜெட் எடன் டெம்ப்ளேட் 3 விஷயங்களை தராங்க. தேவையான இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கலும் எல்லா பிளகினையும் இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக செப்பரேட்டாக செக் பண்ணி பார்த்தா தான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளணும். பின்னால் கஸ்டமரோட ஒர்க் பண்ணுற நேரம் அந்த கஸ்டமர் என்ன ஆப்ஷனை கேட்குறாரோ எங்களுக்கு உடனே படும் இந்த தீமில் இந்த பிளகின்ல தான் இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு குயிக்காக எடுத்து போட்டுக்கொள்ள இயலும். ஃபைனலாக பார்க்க போகிறோம் எசென்ஷியல் எடன்றது பெஸ்ட் எலமெண்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு இங்கே தந்துடுறாங்க. இவங்களும் டெம்ப்ளேட் அண்ட் டெம்ப்ளேட் கிட்ஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு நல்ல பிளகின் உண்டு. இது மாதிரி பிளகின்ஸை யூஸ் பண்ணியும் எங்களுக்கு தேவையான வெப்சைட்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நாங்கள் மெயினாக பேசிய இந்த விஷயம் இதுதான். ஒன்றாவது ஃப்ரீ தீம்ஸையும் ஃப்ரீ பிளகின்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக சிம்பிளாக 1 கிளிக்கில் க்ரியேட் பண்ணுறதுன்றது. அப்போ ஒவ்வொரு பிளகினையும் இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு தீமையும் இன்ஸ்டால் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இதில் பேசிக் நாலேஜ் இருக்கிறது என்பதால். அப்படி உங்களுக்கு சிம்பிளாக சுத்தமாக ஐடியாவே இல்லைன்னா ஸ்டார்ட்லேருந்து ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியலையும் எங்களுக்கு ரெடி பண்ணிலும் அது சம்மந்தமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து ஆர்டர் வந்தாண்டா உடனே எங்களுக்கு என்ன தீமில் என்ன பிளகினில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது தலைக்கப்படணும்டா நீங்கள் ஒவ்வொரு தீமையும் ஒவ்வொரு பிளகினையும் தனித்தனியாக யூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஹோஸ்டிங்கை வாங்கி அந்த ஹோஸ்டிங்கில் உங்களுக்கான மெயின் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கொண்டு அந்த மெயின் வெப்சைட்டில் இது மாதிரி சப்டொமைன் எத்தனை வேணும்னாலும் எனக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஹோஸ்டிங்கை பொறுத்து. அதே மாதிரி ஒரு நல்ல ஹோஸ்டிங்கை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த விஷயமா இப்போ இது நாங்கள் எலமெண்டர் உள்ளுக்கு ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுனா தான் இந்த ஆப்ஷன். இப்போ எங்களுக்கு ஒரு டைனமிக் வெப்சைட்டோ அல்லது டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் வெப்சைட்டோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வைப்போமே. உதாரணமாக ஒரு கஸ்டமர் கேட்குறாரு எனக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸான வெப்சைட் இருக்குது ikman.lk அப்படின்ட்டு. இக்மன் கிளாசிஃபைடு எட் வெப்சைட். அதில் எங்களுக்கு தேவையான ஹெட்ஸை போடையிலும் சில ஹெட்ஸை போடுறனா ப்ரீமியம் ஆப்ஷன் இருக்குது. பேமெண்ட் பண்ணி நான் மட்டும்தான் ஹெட் போடையிலும் ஒரு 10-15 ஹெட் வரைக்கும் ஃப்ரீயாக தருவாங்க. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள கிளாசிஃபைடு ஹெட் அப்படின்ற ஒரு வெப்சைட் கேட்டகரி இருக்குது. அப்போ ஒரு கஸ்டமர் கேட்குறாரு எனக்கு கிளாசிஃபைட் ஹெட் வெப்சைட் ஒன்று வேணும் அப்படின்னா அவருக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட்டை செய்கிறதுக்கு எங்களுக்கு அதுக்குரிய ஆப்ஷன்ஸை போட தெரிஞ்சுக்கணும். அல்லது இன்னொரு கஸ்டமர் வராரு நான் கார் ரெண்டல் கொடுக்குறேன் ஹவுஸ் ரெண்டல் கொடுக்குறேன் ஏன்னா ரெண்டல் சர்வீஸுக்கான ஒரு வெப்சைட் தேவை. ஒரு கஸ்டமர் வந்தாருண்டா அங்கேயே அவருக்கு பேமெண்ட் பண்ணி அவருக்கான ரூமை புக் பண்ணவோ அவருக்கான காரை புக் பண்ணவோ ஏழுமானதாக ஈக்கணும். அல்லது ஒரு ஹோட்டல்னு எப்போவுமே ஹோட்டலில் என்ன சாப்பாடோ அதை ப்ரீ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்கனவே புக் பண்ணி வைக்கவோ அல்லது டேபிள் ரிசர்வேஷனுக்கோ
எனக்கு ஒரு வெப்சைட் தேவை அப்படின்னு வந்தாருண்டா அவருக்கான வெப்சைட்டை செய்கிறதுக்கு அந்த வெப்சைட் குறிப்பிட்ட வெப்சைட் சம்மந்தமான நாலேஜ் வந்து ஈக்கணும் எங்களுக்கு. அதுக்கு அதிகமான வெப்சைட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி ஈக்கணும். இதன் மூலமாக தான் அந்த ஒவ்வொரு ஆப்ஷனுமே தெரியவரும். தனித்தனியாக செப்பரேட்டாக டொமைன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சப் டொமைன் அதிகமாக க்ரியேட் பண்ண முடியுமான ஒரு ஹோஸ்டிங்கை வாங்கினாலே போதும். அதில் உதாரணமாக எனக்கு ஹோட்டல் சம்மந்தமாக ஒரு வெப்சைட் ஒன்று செய்யணும்டா hotel.invatal.com மெயின் டொமைன் invatal.com என்பதால் hotel.invatal.com நான் அப்படித்தான் சாம்பிள் சைடையும் ப்ரொவைட் பண்ணுவேன் எந்த கஸ்டமர் கேட்டாலும். உதாரணமாக எங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணுன்னா இங்கே சாம்பிள்னு ஒரு டெப் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டுனா உள்ளுக்கு வரக்கூடிய சாம்பிள் வெப்சைட் எல்லாமே சப்டொமைனில் கிரியேட் பண்ண வெப்சைட். இப்போ இது drone.invatal.com கீழே இடது பக்கத்தில் கீழே பாருங்கள், இந்த இடத்துல drone.invatal.com அப்படின்னு காட்டும். அதே மாதிரி இது லொக் சம்மந்தமான ஒரு வெப்சைட் உண்டு. இதெல்லாம் ப்ரீபில்ட் வெப்சைட் தான். டெம்ப்ளேட்டை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமருக்கு சாம்பிள் காட்டுறதுக்கு வச்சுது. நீங்களும் இதே மாதிரி செய்ய வேணாம், கொஞ்சம் வித்தியாசங்களை போட்டு உங்களோட குறிப்பிட்ட வார்த்தைகளை போட்டு உங்களுக்கு செஞ்சு குறையலாம். ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே சப்டொமைனில் க்ரியேட் பண்ணி சாம்பிள் கொடுக்குறதால எங்களுக்கு வேறையாக டொமைன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை.